இதுதான் எல்லாருமே இதான் நிஜம். முன்னாடி பேசிட்டு கூட சொன்னார், பேர் என்ன, குழந்தையின் மூலயமா தான் உங்களை யாழினி விடுமா. ஸோ தோழர் கூட சொன்னாரு, நமக்கெல்லாம் ஒரு புரிதல் இருக்கு, ஆனா கூடுதல் புரிதலை இவங்க கொடுப்பாங்க. தரையிலேயே புரிதல் இல்லை, பெரிய பூஜ்யமா தான் நம்ம ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களுமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இங்க சமூகத்துல ஏற்படல. அதுதான், அது உங்க தப்பு என்னோட தப்பு கிடையாது. சமூகத்தில் ஆண்களை வளர்த்த விதமும் பெண்களை வளர்த்த விதமும் அப்படிதான் இருக்கு. எங்க அம்மா எங்க அண்ணனையும் என்னையும் எப்படி வளர்த்தாங்கன்றது இருக்கு. என் வீட்டுலன்னா அது ஈக்குவலா கொஞ்சம் வளர்த்துருக்கலாம். ஆனா பெரும்பாலான வீடுகளை நமக்கு தெரியும். கூட ரீசெண்டா ஒரு புதிய தலைமுறையில வந்து ஒரு நடு ரோட்ல அந்த பெண்ணை அறுத்து கொலை பண்ணாங்க இல்லையா, கழுத்த, ஒரு அதை பத்தின ஒரு ஷோல வந்து பக்கத்துல ஒரு டைரக்டர் இருந்தார், இயக்குனர். அவர் கூட சொன்னார், ஏங்க எப்படிங்க வளர்க்குறோம், நம்ம சின்ன வயசுல ஆம்பளை புள்ளைய டிராயரை போட்டுட்டு ஓடுறான்னு சொல்றோம், பொம்பளை பிள்ளை இவ்வளவு தூரம் பாவழை கிடையாது ஒரு மதுரை 10 அடிக்கு வந்து தடுக்கிற மாதிரியில வளர்த்துட்டு இருக்கோம். இது அவர் ஒரு ஆணாக இயல்பாக அவரிடமிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப பெண் குழந்தைகளை மனிதர்களாக வளர்க்காமல், சோ இந்த எப்படி நம்ம இதை கான்செப்டா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு நீரோட்டமா போயிட்டு இருக்கோம். என்னால ரொம்ப அப்படியே எழுதி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னால பேச முடியாது. பெண்களோட பார்வை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் அது இருக்குங்க. அதை எல்லா மீடியாவும் எல்லாரும் அட்ரஸ் பண்ணிதான் அடிப்படையான புரிதல். அதுக்கு மேல கம்யூனிட்டிக்கான ஒரு தேவை. நீங்க இருக்கக்கூடிய நீங்க யாருக்காக இந்த கம்யூனிட்டி தகவல்களை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு தேவை. அதுக்கான ப்ரோக்ராம்ஸையும் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த அடிப்படையான இந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்னு சொன்னீங்கன்னா, இந்த பால் செக்ஸுக்கும் ஜெண்டருக்குமான வித்தியாசம். ஏன்னா செக்ஸ் என்ன ஜெண்டர் என்னன்ற புரிதல் இருக்கா? ஏன் வந்து செக்ஸ்னா என்ன, மேல் ஃபீமேல் பால் பால் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாமே ஃபில்அப் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அதை ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும். அதை தாண்டி ஜெண்டர்னா அப்படின்ற ஏதாவது புரிதல் இருக்கா உங்களுக்கு? ஜெண்டர்னா என்ன? ஜெண்டர் அப்படின்ற ஒரு புரிதல் பால் இனம் அப்படின்றாங்க. ஒரு ஏதோ ஒரு உறுப்பு மாற்றத்தோட பிறக்கக்கூடிய ஒரு மனிதர். 2 பேர் இருக்கும், நானும் இவங்களும் பண்ணாங்க, 2 பேரும் மனிதர்கள். ஏதோ ஒரு பயாலஜிக்கல் உறுப்போட வேறாக பிறக்கக்கூடிய இந்த மனிதர்களை இந்த சமூகம் ஆணாகவும் பெண்ணாகவும் ஜெண்டர் பால் இனமாக வளர்த்து, இதுதான் நம்ம கேள்வி. ஏன் மனிதர்களாக சமமாக ஒரு வாய்ப்புகளையும் ஒரு வளர்ப்புல ஒரு பார்வையும் ஏன் கொடுக்கல? ஒரு பால் தான் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை வந்து ஒரு பால் இனமாக ஆண்கள் இப்படிதான் இருக்கணும், அழக்கூடாது, தைரியமா இருக்கணும், அவங்கதான் வேலைக்கு போயே ஆகணும், இல்லைன்னா எந்த மாதிரிதான் பிரஷர் ஆண்கள் மேல நடத்தப்படுது நமக்கு தெரியும். முன்னாடிலாம் எத்தனை பேர் பட்டதாரிகள் எல்லாமே பார்த்தா பாவமா இருக்கும், வேலையே கிடைக்கல, ஆம்பளே இல்ல, எப்படியா அப்படியா. சோ இந்த பால் இனம் இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பண்றது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் ஒரு பெரிய சுமையா தான் இருக்கு. தன்னுடைய தகப்பனார் இறந்தா கூட அது முன்னாடி நின்று அழக்கூடியதை கூட தடுக்கப்பட்டிருக்கு ஆண்கள். என்ன பொம்பளை மாதிரி அழ நின்று கல்லு மாதிரி எப்படி நிற்க முடியும்? அப்ப இந்த சமூகம் இந்த ஜெண்டர் பார்வையை வச்சதை ஒரு பால் இனமாக மாற்றி ஆண்கள்லாம் இப்படிதான் வளரணும், பொம்பளைங்க தான் இப்படிதான் வளரணும்னு சொல்லிட்டு அவங்க இயல்பான தன்மையை உடைச்சிருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படியாவது உடைகளில இருந்து, நடத்தப்பட்ட விதத்துல இருந்து, கொடுக்கப்பட்ட கல்வியில இருந்து, ஆண்கள் எந்த கல்வியை படிக்கலாம், பெண்கள் எந்த கல்வியை படிக்கலாம், 6 மணிக்கு மேல ஆண்கள் வரணுமா இல்ல பெண்கள் வரணுமா அப்படின்ற பல விஷயங்கள் மூலயமாக நாம சொல்லலாம். என்னன்னா ஜெனரலாவே சொல்லுவோம், நம்ம ஆண்கள்லாம் பாதுகாக்கிறோம். நாங்க யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறீங்க? 6 மணிக்குள்ள ஆண்கள் பெண்கள் வந்துடணும், அது சரி, எல்லாரும் தானே வரணும், ஆண்கள் கூட தானே வரணும். அப்படி வரவில்லை என்றால் எந்த மாதிரி அந்த பெண் குழந்தைகளை நம்ம அணுகிறோம்? இவ்வளவு கேவலமாக திட்டோம். ஃபர்ஸ்ட் சந்தேகம் என்ற பார்வை ஒழுக்க கேடான ஒரு விஷயம். கற்பன்ற ஒரு குப்பை தொட்டி கருப்பா சிவப்பான்னு தெரியாது, அதை தூக்கி அங்க வச்சு அந்த பெண்கள் மேல தலையில மட்டும் கட்டி விட்டு இப்படியான கேள்விகளை, ஏன்னா வெளிநாட்டுல ஒரு அம்மா வந்தாங்க விமன் ட்ரைனிங்ல, அவங்க கேட்டாங்க, அது நான் சொன்னோம் சேஸ்டி கற்புலாம் ரொம்ப முக்கியம், அது போயிடுச்சுன்னா ரேப் பண்ணான்னு சொன்னா தூக்க மாட்டிப்பாங்க நிறைய பெண்கள் அப்படின்னு சொன்னோம். யாராவது ஒருத்தர் கற்பழித்து சொல்றதுல நம்ம பாலியல் வன்கொடுமை என் மேல நிகழ்த்தப்பட்டுச்சுன்னா சூசைட் பண்ணிப்போம். அவங்க கீதா ரேட்டர்னு சொல்லிட்டு ஜெர்மன்ல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னது அது வந்து ஒரு வன்முறை தானே அவங்க மேல நிகழ்த்தப்படுது. ரேப்ன்றது அவங்க ஊர்ல ரேப் கிடையாது, செக்ஷுவல் அசால்ட் தான். ஒரு வன்கொடுமை அவங்க மேல நிகழ்த்தப்படுறப்ப அது ஒரு வன்முறை
எல்லா குற்றங்களும். இப்போ 2 பேர் வச்சுக்கோங்களேன், ஃபாதர் ராஜநாயகம் இவங்களும் வச்சுக்கோங்க, அலைக்கும் 2 பேர் சண்டை போடுறாங்க. ஏதோ கோவம் இருக்கும், இவங்க அடிப்பாங்க, ஒரு காரணம் அவங்க திருப்பி அடிப்பாங்க. ஸோ ஒரு வன்முறை நிகழ்வு அப்படின்னு சொன்னா ஒரு எதிர்த்தரப்புல இருந்து ஒரு தூண்டுதல் இருக்கும், ஏதாவது ஒரு தூண்டுதல், கற்பனையான ஒரு தூண்டுதலாக இருக்கும், திருப்பி அடிப்பீங்க. இதுல யார் மேல நம்ம பரிதாபப்படும்? 2 ஆண்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா ஒருத்தர் இன்னொரு ஆணை அடிக்கிறாருன்னு சொன்னா யார் பக்கம் நம்ம நிற்போம் சொல்லுங்க? பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்போமா, இல்ல யார் வந்து அடிச்சாரோ அவர் பக்கம் நிற்போமா?